எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தருடைய தொழில் எப்படி அமையும், என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னு டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பாரம்பரிய ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா, தொழில் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 10ஆம் பாவம். அப்போ 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் நிற்கிது, அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி எங்கே இருக்குது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, 10ஆம் பாவத்தை எந்த கிரகம் பார்க்குது, இப்படிலாம் பார்த்துட்டு நீங்கள் பலன் சொன்னீங்க அப்படின்னா பலன் 90% மேலே தப்பாக தான் வருது நடைமுறையில். அந்த ஒரு காரணத்தினால அந்த 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அது எந்த கிரகத்தை தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இந்த நாடி முறையில் அந்த மாதிரி விஷயமே கிடையாது. இதில் தொழில் அமையுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தான், சனி அப்படிங்கிறது தான் தொழில் காரகன். அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள், அல்லது சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் தொழில் அமையும் அப்படின்னு சொல்லி நாடி முறை சொல்லுது. பிருகநந்தி நாடி முறையில் இந்த மெத்தடு தான் இருக்குது. பாரம்பரிய முறை மாதிரி ஏகப்பட்ட விதிகள்லாம் கிடையாது, ஒரே விதி தான். சனி எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த தொழில் அமையும். சனி தனியாக இருக்கா, அப்போ சனிக்கு அடுத்த ராசியில் என்ன கிரகம் இருக்கோ அதோட செயற்கையாக நீங்கள் எடுத்துக்கணும். அல்லது சனிக்கு 1, 5, 9 என்ன கிரகம் காம்பினேஷன் வருதோ அதை எடுத்துக்கலாம், அல்லது சனி நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த 4 விஷயந்தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 75% மேலே இது பொருந்தி வரும். அதனால தான் நாடி முறை சிறப்பான முறை அப்படின்னு சொல்கிறேன் நான். லக்னம் இல்லாமலும் நீங்கள் பலன் சொல்ல முடியும், கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணியும் பலன் சொல்லலாம். இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கோச்சார கிரகத்தை இணைச்சி இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல முடியும். இப்போதைக்கு பேசிக்ஸை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் என்ன தொழில் பண்ணலாம், எந்த துறையில் இருப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு, சனியோட சூரியன் சேர்ந்தா என்ன தொழில் அமையும் அப்படின்னா, அப்பாவுடைய தொழில் அமையும், அல்லது கவர்மெண்ட் சார்ந்த தொழில் அமையும். ஒரே வார்த்தை, சனி சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கா அல்லது சூரியனோட சேர்ந்துருக்கா, இந்த ரெண்டில் எது இருந்தாலும் நிச்சயமாக அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, அல்லது அவங்க பூர்வீக அப்பா செய்கிற தொழிலை செய்வார், அவ்வளோதான். ரெண்டாவது சனி சந்திரனோட சேர்ந்துருக்குதா, அப்படி சேர்ந்துருந்தது அப்படின்னா சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கலாம் அல்லது சந்திரனோட சேர்ந்துருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா ட்ராவலிங் சார்ந்த தொழில், டிரைவிங் சார்ந்த தொழில், அதே மாதிரி டைரி சார்ந்த தொழில், அதாவது பால் சார்ந்த தொழில், பழக்கடை, இது சார்ந்த தொழில்கள் அவங்க பண்ணுவாங்க, அல்லது இது ரிலேட்டடாக தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது சேல்ஸாக பண்ணலாம், சொந்த கடையாக வச்சு நடத்தலாம், அல்லது வேலைக்காரனாக வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் இதில் யூனிட்டில் இருக்கலாம். அதெல்லாம் மாறுபடும். ஆனால் நீங்கள் அந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படிங்கிறத இது சொல்லலாம். சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இராணுவம், போலீஸு, மெஷினரி, சிஎன்சி இது போன்ற துறைகளில் வேலை பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேலை பார்க்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கலாம். இது சார்ந்த துறைகளில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நிறைய தொழில் இருக்குது. மெயினாக ஒரு 4 தொழிலை மட்டும் நான் சொல்கிறேன். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் இந்த ஃபீல்டில் நீங்கள் போவீங்கன்னு சொல்லலாம். புதனும் சனியும் சேர்ந்தால் என்ன மாதிரி தொழில் பண்ணலான்னா, ட்ரேடிங் பண்ணலாம், ஷேர் ட்ரேடிங் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், கம்யூனிகேஷன் சேல்ஸ் பண்ணலாம், டீச்சிங் பண்ணலாம், கணக்கு டீச்சராக போகலாம், அக்கௌண்டன்சி பண்ணலாம். இது சார்ந்த துறைகளில் நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகலாம். சனி குருவோடு சேர்ந்ததுன்னா டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு உயர் அதிகாரி சம்மந்தப்பட்ட தொழில், கோயில் சார்ந்த விஷயம், அதே மாதிரி ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் ஜாபில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. சுக்கிரன் சனியோட சேர்ந்துச்சு அப்படின்னா லக்ஸுரியான ஃபீல்டில் தொழில் அமையும். ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி, ஃபேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் லக்ஸுரியான இந்த பூ மாலை விற்கிறது, அதுமாதிரி பொக்கே பண்ணக்கூடியது, நீர் சார்ந்த துறைகள், இது சார்ந்த லக்ஸுரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த வெஹிக்கிள் சார்ந்த புது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸு, அதாவது வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸு, ஜுவல்லரி ஷாப்பு, இந்த மாதிரி லக்ஸுரியாக இருக்கக்கூடியது, பெர்ஃப்யூம்ஸ் விற்கிறது, பியூட்டி பார்லர் விற்கிறது, இந்த மாதிரி துறைகளில் இங்கே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ராகுவோட சனி சேர்ந்தால் ஸ்மக்லிங் பண்ணுறது, சினிமா சார்ந்த தொழில் இருக்கிறது, சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறது, ஒளிஞ்சு மறைஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் செய்கிறது, ரோடு கான்ட்ராக்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறது, இது மாதிரி குடோன் வச்சு நடத்துகிறது, இந்த மாதிரி வேலைகள் சனி ராகு சேர்ந்தால் செய்வாங்க.
சனி கேது சேர்ந்தால் மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டில் வந்து தொழில் செய்வாங்க, அல்லது வந்து இது மதம் சார்ந்த இதில் வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மத பரப்புரையாளராக இருக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறது, அது சார்ந்த துறைகளில் வேலை பார்ப்பாங்க. ஆன்மீக ரீதியான வேலை, இந்த மாதிரி வேலைகள் வந்து சனி கேது சார்ந்த காம்பினேஷனுக்கு வரும். அதாவது ஸ்பின்னிங் சார்ந்த விஷயங்கள், காட்டன் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த துறைகள், அதே மாதிரி அமானுஷம் சார்ந்த விஷயங்கள், கோயில் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு அனாதை இல்லத்தை எடுத்து நடத்துகிறது, இது சார்ந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பண்ணுறது, கயிறு வியாபாரம் பார்க்குறது, உரக்கடை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேது சார்ந்த செயல்பாடாக வரும். அதுக்கடுத்து 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் வந்து சனியோட கனெக்ட் ஆச்சுன்னா அந்த 2 கிரகங்கள் சார்ந்த காரகத்துவத்தையும் கம்பைன் பண்ணி எந்த தொழில் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் சனி கேது சனி இந்த மாதிரி காம்பினேஷன் வருது அப்படின்னா தொழில் முடக்கமாகவும் தொழிலில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு நல்ல கிரகங்கள் பார்த்தது அப்படின்னா இவங்க தப்பிப்பாங்க, இந்த ஃபீல்டில் வந்து பெரிய ஆளாக வருவாங்க. அது பார்க்கல அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படும். சனி கேது வந்து தொழில் முடக்கத்துக்குரிய காம்பினேஷன். சனி கேது இருந்துச்சா தொழில் முடங்கும்னு சொல்லுங்கள். சனி கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதே தான். செவ்வாய் சனியோட சேர்ந்தாலும் அதே மாதிரி சனி செவ்வாய் நட்சத்திரத்திலோ செவ்வாய் சனி நட்சத்திரத்திலோ இருந்தாலும் இதே ப்ராப்ளம் தான். தொழிலில் வந்து ஒரு சிறப்பு இருக்காது. ஆனால் அது சார்ந்த ஃபீல்டில் மட்டும் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். செவ்வாய் சனினா ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயம், அதே மாதிரி வந்து பூமி தோன்றுறது, இந்த கிரேன் வச்சு தோன்றுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணால் அது பாதிக்காது. ஏன்னா அது 2 காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த தொழில். அது கேது சனி கேது இது வந்து தொழில் முடக்கம் ஏற்படுறது, தொழில் கட்டாயி போகிறது, தொழிலை விட்டு வெளியில் வந்துடுறது, இந்த மாதிரி பிரச்சனையை வந்து கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன தீர்வு அப்படின்னா, ஆன்மீகம் சார்ந்து, சர்வீஸ் சார்ந்து தொழில், ஜோதிடம் சார்ந்த தொழில், பிரசனம் சார்ந்தது, அதே மாதிரி வந்து கொஞ்சம் அனாதை ஆசிரமத்தை எடுத்து நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணும்போது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், சர்வீஸ் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் பண்ணும்போது பாதிக்கிறது இல்லை. அது சார்ந்த துறைகள் பண்ணாமல் வேற ஒரு துறை கை வைக்கும்போது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல வருது. அப்போ தொழிலை வந்து சனி எந்த கிரகத்தோடு செய்கிறதோ அதை வச்சே நீங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நாடி முறையில் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் வந்து தொழிலை பற்றி பார்க்கும்போது சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அல்லது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நிச்சயமாக அது கரெக்டாக வரும். 70% மேலே இது மேட்ச் ஆகும். எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு நிச்சயமாக இந்த நாடி முறை பயன்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.